There is a cyclotron. So cyclotron, it is a device which is used to accelerate the charged particle to gain the large kinetic energy. Okay va? என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜோ இல்ல நெகட்டிவ் சார்ஜோ ஏதோ ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு. அந்த சார்ஜ் பார்ட்டிகலை ஆக்சிலரேட் பண்ணும். ஆக்சிலரேட் பண்ணா என்ன பண்ணும்? அந்த சார்ஜோட ஸ்பீடு அதிகமாகும். அப்ப எனக்கு சார்ஜோட ஸ்பீட் அதிகமாச்சுன்னா அந்த சார்ஜுக்கு வேற என்ன கிடைக்கும்? இப்ப எனக்கு அந்த சார்ஜோட ஸ்பீட் அதிகமாக்குறேன்டா, இப்ப நான் அதிகமாக்குறப்ப அதனால நமக்கு என்ன யூஸ்? என்ன எனர்ஜி? கைனடிக் எனர்ஜி. அதிகமான கைனடிக் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். சோ இந்த கைனடிக் எனர்ஜி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பெரிய பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட், இந்த நியூட்ரான் டிஸ்இன்டகிரேஷன்ஸ் இதெல்லாம் வர்றப்ப எனக்கு இந்த மாதிரி ஹை ஸ்பீட்ல ஒரு சார்ஜ் வருது அப்படின்னா அதை வச்சு நம்ம பவர் பிளான்ட்ல வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். லெபார்டரிஸ்ல எனக்கு இந்த மாதிரி சார்ஜ் வந்து ஹை ஸ்பீட்ல வரப்ப நான் அதை நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப சார்ஜ நான் வந்து ஆக்சலரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் தான் வந்து சைக்ளோட்ரான். ஃபர்ஸ்ட் அது எதுக்கு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. சார்ஜ ஆக்சலரேட் பண்ணும். சார்ஜோட ஸ்பீட அதிகமாக்கி ஹை ஸ்பீட்ல கொண்டு போய் கொடுக்கறதுதான் அதோட டார்கெட்டே. என்ன அப்படின்னா இவ்வளவு ரேஞ்ச் வரைக்கும் இந்த சார்ஜோட ஸ்பீட அதிகமாக்கும் அப்படின்னு எய்ம் பண்ணி அந்த சார்ஜோட ஸ்பீட அதிகமாக்கதான் இந்த சைக்ளோட்ரானோட டிவைஸோட ஒரு ஒர்க்கிங். சரியா? So what is the introductions of cyclotron? To accelerate the charged particle to gain the large kinetic energy. So இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஹை எனர்ஜி ஆக்சிலரேட்டர். ஹை எனர்ஜி ஆக்சிலரேட்டர்ஸ் அப்படின்னா இப்ப இந்த சைக்ளோட்ரான்ல இருந்து ஒரு சார்ஜ் வெளியே வருதுன்னா அந்த சார்ஜோட எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதை வச்சு என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். என்ன அப்ளிகேஷன்ஸ் வேணாலும் வந்து நம்ம சார்ஜ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் தான். சோ இத வந்து யார் முதல்ல இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னா லாரன்ஸ் அண்ட் லிவிங்ஸ்டன் அப்படின்றவங்க 1934ல வந்து இதை இன்வென்ட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது இவங்க ரெண்டு பேர் தான். சோ முதல்ல வர்றப்ப இந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க இன்வென்ட் பண்றப்ப அந்த சைக்ளோட்ரானோட டிவைஸ் அந்த மிஷின் எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய அட்வான்டேஜ் வந்து அதோட சைஸே ரொம்ப இதாயிடுச்சு. முதல்ல இப்ப எப்படி நம்ம கம்ப்யூட்டர் இன்வெர்ட் பண்றப்ப எப்படி இருக்கும்? ரூம் சைஸ் இருந்துச்சு இல்லையா? இப்ப அந்த மாதிரி இருக்கா? சோ அதே மாதிரிதான் முதல்ல இன்வெர்ட் பண்றப்ப அவங்களோட இதுல தெரிஞ்ச வச்சு ஒரு டிவைஸை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி அடுத்தடுத்து நிறைய ப்ராசஸ் வந்து இதோட சைஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகி அதுல இருந்தே நம்ம ஹை எனர்ஜியை ஆக்சிலரேட் பண்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இது நெக்ஸ்ட் இது என்ன பிரின்சிபல்ல ரன் ஆகுது அப்படின்னா, என்ன பிரின்சிபல் அது? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்ப லாரன்ஸ் ஃபோர்ஸ் எப்ப ப்ரொடியூஸ் ஆகும்? அந்த சார்ஜ் பார்ட்டிகளை என்ன பண்ணோம்? சார்ஜ் பார்ட்டிகளை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா நம்ம பிளேஸ் பண்ணோம். When a charged particle is placed in a perpendicular to the magnetic field, it experiences a magnetic Lorentz force. அப்போ அந்த ஃபோர்ஸோட பிரின்சிபல் படிதான் எனக்கு இந்த சைக்ளோட்ரான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எதுக்காக சைக்ளோட்ரான்? What is the introduction of cyclotron? To accelerate the charged particle and also to gain the large kinetic energy. What is the other name of cyclotron? High energy accelerator. Okay. What is the principle of cyclotron? Magnetic Lorentz force. What is magnetic Lorentz force? How to produce a magnetic Lorentz force? When a charged particle moves in a perpendicular to the magnetic field, it experiences a magnetic Lorentz force. இது வந்து இதோட பிரின்சிபல். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? What is the construction of the Lorentz force? Sorry, what is the construction of the cyclotron? So first இந்த ஓவர்வியூ நான் சொல்லிடுறேன். அப்புறம் அதுல இருக்கிற பாயிண்ட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? இதுல ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி போட்டா இது என்ன அர்த்தம்? ஆல்டர்னேட்டிங். அப்பனா என்ன அர்த்தம்? பிளஸ் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் மாத்திட்டே இருக்கலாம். இப்ப நம்ம டிசி அப்படின்னா இந்த பக்கம் பிளஸ்னா இந்த பக்கம் பிளஸ் தான், இந்த பக்கம் மைனஸ்னா இந்த பக்கம் மைனஸ் தான். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. டிசி அப்படின்னா டைரக்ட் வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் நம்ம யூஸ் பண்றப்ப அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஒர்க்கிங் ஏத்த மாதிரி அது வந்து மாத்திட்டே இருக்கலாம். புரியுதா? இதுக்கு அடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு ஃபுல்லாக பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். சோ ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ். அடுத்தது வந்து என்னன்னா
ஒரு செமி சர்க்குலர்ல இருக்கிற ஒரு மெட்டாலிக் பீஸ். அதாவது ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, இங்க இது என்ன ஷேப்ல இருக்கு, இந்த கிரீன் கலர்ல இருக்கு, டி டி மாதிரி இருக்கு இல்லையா, அதனால இதுக்கு பேர் வந்து டீஸ் 1, இது வந்து டீஸ் 2 அப்படின்னு சொல்லலாம். டீஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஒரு மெட்டாலிக் செமி சர்க்குலர் கண்டெய்னர் சொல்ல முடியாது, செமி சர்க்குலர் ஷேப்ல இருக்கிற ஒரு மெட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதுக்கு டீஸ் 1, இதுக்கு டீஸ் 2. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து ஒரு கேப் இருக்கும். இந்த டீஸ் 1க்கும் டீஸ் 2க்கும் நடுவுல வந்து ஒரு கேப் இருக்கும். ஓகேவா? அந்த கேப்ல தான் நம்ம என்ன பண்ணோம், சோர்ஸ் அதுல பிளேஸ் பண்ணோம். என்ன சோர்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணோம்? இப்ப இது எதுக்காக? அப்ப அந்த ரெண்டு சோர்ஸ் தான், அந்த ரெண்டு நடுவுல என்ன வைக்கணும்? சார்ஜர். அது என்ன சார்ஜர் வேணா இருக்கலாம். ஓகேவா? அதுக்கும் சில இது இருக்கு. இது வந்து என்ன எதை மட்டும் ஆக்சிலரேட் பண்ணும், எதை ஆக்சிலரேட் பண்ணாதுன்றதுக்கும் லிமிடேஷன்ஸ்ல வரும். ஓகேவா? அப்ப இதுக்கு நடுவுல நம்ம அந்த சோர்ஸ் வந்து பேஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து என்னன்னா, இந்த டீஸோட எண்ட்ல ஒரு டிஃப்ளெக்ஷன் பிளேட், டிஃப்ளெக்டர் அப்படின்னு சொல்ல, டிஃப்ளெக்ஷன் பிளேட்னு சொல்லலாம். இது எண்ட்ல வச்சிருக்காங்கன்னா என்னன்னா, இந்த சார்ஜ் வந்து ஃபுல்லா ஆக்சிலேட் ஆகி முடிஞ்ச பிறகு அந்த லாஸ்ட் எண்ட் அந்த டிஃப்ளெக்ஷன் பிளேட்ல வந்து மேல வந்து படுறப்ப அதுல இருந்து நம்ம என்ன அவுட்புட் எடுக்கணுமோ, என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றோமோ அங்க இருந்து அந்த சார்ஜோட எனர்ஜியை எடுத்துக்கலாம். அந்த சார்ஜோட கைனடிக் எனர்ஜியை எடுத்துக்கலாம். சோ இதுதான் இதோட பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? சோ இதுல வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படிக்கலாம். What is the first point? The schematic diagram of the electron is shown in the figure. The particles are allowed to move in between two semicircular metal containers called beads. சொன்னாலே the particles are allowed to move in between. அந்த particles அப்படியே நம்ம நடுவுல வைக்கிற அந்த என்னது நடுவுல வைக்கிறோம், சோர்ஸ், அந்த சார்ஜ் அதோட மூவ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு செமி சர்க்குலர் டீஸ் இருக்கு. அந்த ரெண்டு செமி சர்க்குலர் டீஸ்ல என்ன அப்படின்னா, this is a metal container. So எப்படி இருக்கும்னா ஒரு ஹாலோ ஷேப்ல ஒரு அந்த ஷேப் வந்து டி இதுல இருக்கிறதுனால அது பேர் டீஸ் அப்படின்னு நேம் வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட். These are enclosed in an evacuated chamber and it is kept in the region with uniform magnetic field controlled by an electromagnet. ஓகே, ஆக்சுவலா இதுக்கு மேல அந்த டயகிராம் கொடுக்கல, நமக்கு வந்து அது உள்ள இருக்கிற இன்டர் டயகிராம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த டீஸ், அந்த மேல டிஃப்ளெக்ஷன் பிளேட், அதுக்கு மேல ஒரு எவாக்குவேட்டட் சேம்பர் ஒண்ணு இருக்கும். என்ன எதுக்காக எவாக்குவேட்டட் சேம்பர்? இப்ப நம்ம அந்த இதுல எதுக்கு பார்த்தோம், மேக்னெட்டிக் ஜெனரேட்டர்ல எதுக்காக எவாக்குவேட்டட் சேம்பர்? அதாவது வெளியில இருந்து லீக்கேஜ் எதுவும் ஆகாம, இப்ப ஹை வோல்டேஜ் நமக்கு 10⁻7 வரைக்கும் வெளியே வருது அப்படின்னா, அப்ப அந்த மாதிரி வந்து எனக்கு எப்படி சொல்றது, அந்த சார்ஜ் வந்து எனக்கு லீக்கேஜ் ஆகாம உள்ள வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த மேல எவாக்குவேட்டட் சேம்பர். சோ இப்ப இங்கேயும் வந்து அந்த இது எதுக்காக அப்படின்னா, அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹை எனர்ஜி சார்ஜ் பார்ட்டிகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக மேல வெளியே எங்கேயும் போகாம ஒரு எவாக்குவேட்டட் சேம்பர் மூலமா வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். இதை கண்ட்ரோல் பண்றது என்ன அப்படின்னா வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த இடத்துல வரணும்னா அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்கணும், எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரணும்னா என்ன இருக்கணும் அந்த இடத்துல, அந்த மேக்னெட் தான் எலக்ட்ரோமேக்னெட். ஓகேவா? So these are enclosed in a evacuated chamber and is kept in a region with uniform magnetic field controlled by a electromagnet. Okay, what is the first point? Construction lab. The particles are allowed to move in between the two semicircular metallic containers, that is these. Okay, so எப்படி இருக்கு அப்படின்னா semicircular, என்ன ஷேப்ல இருக்கு? D ஷேப்ல. Next அதுக்கு மேல these are evacuated. These are enclosed in a evacuated chamber and is kept in the region of the uniform magnetic field. The uniform magnetic field is controlled by an electromagnet. Understand? Yes, okay. Next. The direction of magnetic field is normal to the plane of things. The direction of the magnetic field is normal to the plane of the disc. Normal and perpendicular. அப்ப எனக்கு perpendicular இருந்தாரா என்ன force produce ஆகும்? Magnetic Lorentz force வந்து எனக்கு produce ஆகும். அந்த disc magnetic field வந்து perpendicular இருக்கு. Next. The two discs are kept separated with a gap and the sources, which ejects the particle to be accelerated. Is placed at the center in the
gap between levels. These are connected to high frequency alternating potential. Yes, okay. So next point, the two Ds are kept separated with the gap. அந்த ரெண்டு Dsக்கு நடுவுல நான் என்ன இருக்கும்னு சொன்னேன், ஒரு கேப் இருக்கும்னு சொன்னா அந்த கேப்ல தான் நம்ம என்ன பிளேஸ் பண்றோம், சோர்ஸ் வந்து பிளேஸ் பண்றோம்னு சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் அந்த சோர்ஸ் தான் வந்து என்ன ஆகுது, இஜெக்ட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து என்ன ஆகுது, ஆக்சிலேட் ஆகி நமக்கு ஹை கைனடிக் எனர்ஜியா நமக்கு வெளியே வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்றாங்க, the Ds are connected. அந்த Dsக்கு ரெண்டு Dsக்கும் நடுவுல என்ன கனெக்ட் பண்ணிருக்காங்க, ஹை frequency alternating potential difference, alternating voltage, potential difference or voltage வந்து சேம். அந்த ரெண்டு Dsக்கு நடுவுல ஒரு ஹை frequency alternating voltage வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? What is the purpose of cyclotron? To accelerate the charge particle. What is the principle of cyclotron? Magnetic lorentz force. What is the construction? What is the first point? The particles are moved in the metallic semicircular metal containers. So that is called as a Ds. Okay, next. These are enclosed by the operator chamber and it is controlled by a uniform magnetic field and is controlled by a electromagnetic. Next. The direction of magnetic field is normal to the plane of the Ds. Next. The two Ds are separated by a gap. அதெல்லாம் நம்ம என்ன பிளேஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு Ds எதோட கனெக்ட் ஆயிருக்கு, ஹை frequency alternating voltage or alternating potential difference ஓட கனெக்ட். இவ்வளவுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் வொர்க்கிங். சோ ஃபர்ஸ்ட் நான் இந்த டயகிராம் வச்சு சொல்லிடுறேன், அதுக்கு அப்புறம் அந்த தியரி படிச்சிடலாம். சரியா, இப்போ என்ன பண்றேன்னா இதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க, என்ன சோர்ஸ் வச்சிருக்காங்க, புரோட்டான்ஸ்னா என்ன, பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜ் எதை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். ஓகே, இப்போ எனக்கு இதுல இது Ds1 இது Ds2. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு கேப் நடுவுல நான் சோர்ஸ பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இது எந்த பக்கம் வருது, இப்போ எனக்கு இங்க சோர்ஸ் வைக்கிறேன்னா இந்த சோர்ஸ் வந்து எப்படி ஆக்சிலேட், அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சா, எதனால ப்ரொடியூஸ் ஆச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த Dsம் ஒண்ணுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதால எனக்கு அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆச்சு. ஃபோர்ஸ் கிரியேட் ஆன உடனே எனக்கு அந்த சோர்ஸ் என்ன பண்ணுச்சு, அது மூவ் ஆக ஆரம்பிக்குது. அது எந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் இது நடுவுல சொல்லு, இது எந்த பக்கம் மூவ் ஆகுது, Ds1க்கு வருதா Ds2க்கு வருதா, D1 இவர் இப்படி மூவ் ஆகி இங்க இது ஃபர்ஸ்ட் எதை நோக்கி வருது, Ds1க்கு. அப்ப எனக்கு Ds1 எதா இருக்கணும், பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா, இது நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா, அப்ப D1 is a negative charge, the source is moving towards the D1, so the D1 is act as a negative charge. ஓகேவா, அப்ப எனக்கு என்னாச்சு, முதல்ல இது கொஞ்சம் அதாவது ஸ்பீடே இல்லாம இருந்துச்சு, எது அந்த நடுவுல வச்சிருக்கிற புரோட்டான். அப்ப என்னாச்சு, எனக்கு இங்க வரப்ப கொஞ்சம் அதோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஆச்சா, மறுபடியும் இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் எங்க வருது, அந்த கேப்புக்கு முன்னாடி வருது. நடுவுல கேப் இருக்குல்ல, அந்த கேப்புக்கு முன்னாடி வருது. இப்போ இது என்னவா இருந்துச்சு, இப்போ இது நெகட்டிவா இருந்துச்சு, அப்ப இது என்னவா இருந்துச்சு. ஆனா என்ன ஆகும்னா, இந்த புரோட்டான் இங்க வந்த உடனே இந்த பாசிட்டிவ் வந்து என்னவா மாறிடும், நெகட்டிவா மாறிடும். இது என்னவா மாறிடும், பாசிட்டிவா. அப்ப எனக்கு இது அட்ராக்ட் பண்றதுக்காக டுவர்ட்ஸ் வருதா, அப்ப எனக்கு என்னாச்சு, இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட் ஆச்சு. இந்த கேப் கிட்ட வந்த உடனே இது இப்ப இது என்னவா இருந்துச்சு, இப்ப என்னவா மாறும். இந்த மாதிரி வந்து ரிவர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஆக்சிலேட் அந்த சோர்ஸ் வந்து அந்த கேப் கிட்ட வர இந்த Ds1 Ds2 என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப எனக்கு என்ன ஆகுது, அந்த சார்ஜோட ஸ்பீட் வந்து ஆக்சிலரேட் ஆகி ஹை ஸ்பீடா போயிட்டு எனக்கு இந்த லாஸ்ட் ஃபைனல்ல வந்து முடியும். இந்த இடத்துல முடியுதா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு அது ஆக்சிலேட் ஆகிறது அவ்வளவுதான். இதோட சைக்ளோட்ரானோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு அளவுக்கு அது ஆக்சிலேட் ஆன உடனே இங்க இருந்து அந்த சார்ஜ் பார்ட்டிகல் அதாவது புரோட்டான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன அதாவது இங்க இருந்து வர்றது என்ன ஹை ஸ்பீட் புரோட்டான். இது என்ன பண்ணுவாங்க, என்ன டார்கெட்டோ நமக்கு என்ன அப்ளிகேஷனுக்கு தேவையோ அந்த இடத்துல இந்த புரோட்டான் எடுத்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க.
ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கு நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். எனக்கு ஹை ஸ்பீட்ல வர சார்ஜை வச்சு நான் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்றேன், இங்க இருக்கிற ஹை ஸ்பீட நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான் இதோட ஒர்க்கிங். புரிஞ்சா என்ன சொல்றேன் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், சோர்ஸ் என்ன சோர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், புரோட்டான். அப்ப புரோட்டான் என்ன அர்த்தம், ஓகே ஸ்டார்டிங்ல எனக்கு T1 என்னவா இருக்கு, நெகட்டிவ். அப்ப எனக்கு ஆக்சலரேட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு அந்த சோர்ஸ் எப்படி வருது, T1 க்கு வருது. T1 க்கு வந்து ஆக்சலரேட் ஆகி முடிஞ்சு மறுபடியும் எனக்கு அந்த கேப் கிட்ட வர்றப்ப இந்த T2 என்னவா மாறிடுச்சு, நெகட்டிவ். அப்ப மறுபடியும் ஆக்சலரேட் ஆகி மறுபடியும் இங்க வந்து T1 என்னவாச்சு, நெகட்டிவ். இந்த மாதிரி வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆகி அப்படியே மாறிடும். அதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேட்டிங் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ். ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்னா என்ன, பிளஸ் மைனஸ் மாத்திக்கிட்டே இருக்கும். அதனால இங்க வந்து நம்ம யூஸ் பண்றது அந்த மாதிரி பண்ணும். ஹை ஃப்ரீக்வன்சி வர்றப்ப எனக்கு அந்த இடத்துல ரொம்ப அதிகமா வோல்டேஜ் வந்து எனக்கு ஸ்பீடை கிரியேட் பண்ணும். இந்த வர சார்ஜ் பார்ட்டிகளுக்கு வோல்டேஜ் கொடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஸ்பீடை வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேவா, சோ இது இதோட ஒர்க்கிங். சோ இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் வேற ஏதாவது இருக்கா அப்படின்றத படிக்கலாம். ஒர்க்கிங் வாய்ஸ்ல படி. Let us assume that the ion ejected from the source S is positively charged. As soon as ion is ejected, it is accelerated towards a D, which has negative potential at that time. Since the magnetic field is normal to the plane of D, the ion moves in a circular path. After one semicircular path inside D1, the ion reaches the gap between Ds. At this time, the polarities of the Ds are reversed so that the ion is now accelerated towards B2 with a greater velocity. Of the circular motion, the centripetal force on the charged particle Q is provided by Lorentz force. இப்போ எனக்கு அந்த இடத்துல வந்து அந்த சார்ஜ் பார்ட்டிகல் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, சர்க்குலர் மோஷன்ஸ்ல மூவ் ஆகுது. அப்ப எனக்கு சர்க்குலர் மோஷன் அந்த இடத்துல என்ன, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து என்ன, mv²/r. சோ அப்ப அந்த சார்ஜ்ல நார்மலாவே என்ன ஃபோர்ஸ் இருந்துச்சு, மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்ப அதோட ஃபார்முலா வந்து என்ன, qvb. அப்ப mv²/r qb. r என்ன வரும், ஒரு v க்கு ஒரு v கேன்சல் ஆயிடுமா. அப்ப என்ன வரும், m/qb × v. அப்ப எனக்கு r is directly proportional to v. அப்படினா என்ன அர்த்தம், r தான் என்ன, ரேடியஸ், v தான் என்ன, இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்றாங்க. எப்படி, ரேடியஸ் இன்கிரீஸ் ஆக வெலாசிட்டி என்ன ஆகுது. அப்ப எனக்கு இந்த டயகிராம்ல பாரு, ரேடியஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா போக எனக்கு அந்த சார்ஜோட வெலாசிட்டி என்ன ஆச்சு, அதிகமாயிடுச்சு. அப்ப எனக்கு ஆரும் வியும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா, இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். சோ இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சைக்ளோட்ரானோட ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, சோ அந்த சைக்ளோட்ரானோட ஃப்ரீக்வன்சி இஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு த இந்த சார்ஜ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல். அதாவது ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி. ஆசிலேஷன்ஸ் என்ன, அந்த ஃப்ரீக்வன்சி மாறிட்டே இருக்கு இல்லையா, இதுக்கு முதல்ல பாசிட்டிவ் வந்து அடுத்து இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறப்ப இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. சோ அதுதான் the important condition in cyclotron operation is when a frequency at which the positive ion circulates in the magnetic field, this must be equal to the constant frequency of the electrical oscillator. So this is called as a resonance condition. So அப்ப எனக்கு நம்ம cyclotron frequency என்னன்னு பார்த்தோம், cyclotron condition என்னடா பார்த்தோம், frequency qb/2πm அப்படின்னு பார்த்தோம். அத பார்த்தோம் பாரு, 2πm அதுதான் சைக்ளோட்ரான் டைம் பீரியட் வந்து இதுக்கு ரெசிப்ரோக்கல் வரப்ப 2πm/qb வரும். சோ ஃப்ரீக்வன்சி வரப்ப நமக்கு என்ன வரும், qπ/2πm. சோ அப்ப இதுல இருந்து டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் t is equal to 2πm/qb. நம்ம முன்னாடி எழுதுனா அதே தான் இங்கேயும் எழுதிருக்கோம். சோ இதே மாதிரி இப்ப எனக்கு வந்து இந்த சார்ஜ் பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி தெரியும். இப்போ நமக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன, லாஸ்டா என்ன ஆச்சு, நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜி வந்து அதிகமாச்சு. அப்ப கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து என்ன, half mv². சோ அப்ப half mv²ன்றப்ப இப்போ இதுல எனக்கு v யோட வேல்யூ என்னடா, இதுல இருந்து சொல்ல பாப்போம். v யோட வேல்யூ வந்து என்ன, ஸ்கிரீன்ஷாட் இந்த v யோட வேல்யூ என்னன்னு சொல்லு, இதுல இருந்து
b இந்த சைடு வச்சுக்கோ, இது இந்த சைடு வச்சுனா என்ன ஆகும்? qbr by m. அப்ப v ஸ்கொயர் தான் r ஸ்கொயர் q ஸ்கொயர் b ஸ்கொயர் by m ஸ்கொயர். அப்ப எனக்கு இந்த இடத்துல நான் half mv ஸ்கொயருக்கு நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனா ஒரு m க்கு ஒரு m கேன்சல் ஆயிடுமா? எழுத முடியல. இப்ப v ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா இந்த v ஸ்கொயரோட வேல்யூ r ஸ்கொயர் b ஸ்கொயர் q ஸ்கொயர் டிவைடட் பை m ஸ்கொயர். அப்ப எனக்கு இந்த இடத்துல m ஸ்கொயர் வரப்ப இந்த m வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரு m இருக்குமா? அப்ப எனக்கு கைனடிக் எனர்ஜி வந்து q ஸ்கொயர் b ஸ்கொயர் r ஸ்கொயர் பை 2m. இதுதான் வந்து அந்த சார்ஜ் பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி. சோ நெக்ஸ்ட் இதோட லிமிட்டேஷன் என்னன்னு பாரு. Error method. The speed of the ion is limited. Next, the electron cannot be accelerated. The uncharged particle cannot be accelerated. So என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரான் என்னது? நெகட்டிவ். அப்ப நெகட்டிவா நான் இது உள்ள வச்சு என்னால ஆக்சலரேட் பண்ண முடியாது. அது ஒரு லிமிடேஷன். அதே மாதிரி வந்து என்ன அன்சார்ஜ்டா இருக்கிற பார்ட்டிகளை என்னால இங்க வந்து சார்ஜ் பண்ணி ஆக்சலரேட் பண்ண முடியாது. சோ நெக்ஸ்ட் the speed of the ion வந்து லிமிட். இப்போ எனக்கு நான் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வைக்கிறேன்னா எனக்கு அதோட ஸ்பீட் வந்து ஒரு சர்டன் ஸ்பீட் வரைக்கும் தான் என்னால அது கொண்டு போக முடியும். ரொம்ப ஹை ஸ்பீடுக்குலாம் நம்மளால கொண்டு போக லிமிட்டட் ஸ்பீடு தான். இப்போ அன்கண்ட்ரோல்டு ஸ்பீட் எல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. இப்போ எனக்கு இந்த சார்ஜ் நான் புரோட்டான் எடுக்கிறேன்னா எனக்கு வந்து இதோட ஸ்பீட் இதெல்லாம் என்னால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 300 மீட்டர் பர் செகண்ட் வரைக்கும் தான் என்னால ஸ்பீடை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 302 303 என்னால பண்ண முடியாது. அப்ப எனக்கு ஹை ஸ்பீட் வேணும்னா என்னால பண்ண முடியாது. சோ அது ஒரு லிமிடேஷன். ஓகேவா? கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சொல்லாம மறுபடியும் இன்னொரு டைம் லிசன். சோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை cyclotron? லிசன் all of you. What is meant by cyclotron? Cyclotron is a device which is used to produce the accelerate of the charged particle and is also gain the large kinetic energy. It is also called as a high energy accelerator. Okay, so this is the introduction of the cyclotron. Next, what is the principle of cyclotron? This is a magnetic Lorentz force. When the charged particle is placed in a magnetically in perpendicular direction, it experiences a magnetic Lorentz force. So this is the principle. Next, what is the constructions? The particles move in a two semicircular metallic container. So that name we call as a Ds. Okay, va? So yeah, the D shape Ds Ds 1, Ds 2. Next, the Ds are enclosed by an evaporated chamber with uniform magnetic field and controlled by an electromagnet. Okay, va? Next. The two Ds are separated by a gap. Kept in a gap. Adha we enna place pandrom, it will place the source. Next. The direction of the magnetic field is perpendicular to the plane of the Ds. Ds is perpendicular na magnetic field vanda place பண்ணிருக்கோம். Next. The Ds are connected to high frequency accelerator alternating potential difference. Okay, va? Next. So, இது வரைக்கும் construction. Working என்ன? அந்த ரெண்டு கேப்புக்கு நடுவுல எதை பிளேஸ் பண்ற? சோர்ஸ். என்ன சோர்ஸ் அது? புரோட்டான். புரோட்டானா என்ன அர்த்தம்? ஓகே, அப்ப எனக்கு அந்த புரோட்டானை அந்த ரெண்டு கேப்புக்கு நடுவுல அந்த ரெண்டு டீஸ்க்கு நடுவுல நான் பிளேஸ் பண்றப்ப எனக்கு அந்த சோர்ஸ் வந்து என்ன ஆகுது? ஆக்சிலேட் ஆகாது. அப்ப எனக்கு ஆக்சிலேட் ஆன உடனே அது எதை நோக்கி வருது? Ds1. சோ அப்ப Ds1 வந்து என்ன சார்ஜா இருக்கணும்? நெகட்டிவ்லியா இருக்கும். சோ அப்ப எனக்கு நெகட்டிவ்லியா வர்றப்ப எனக்கு அந்த சோர்ஸ் ஆக்சிலேட் ஆகி முடிஞ்ச ஒரு செமி சர்க்குலர் பாத்துக்கு வந்து எங்க நிக்குது? மறுபடியும் அந்த கேப் கிட்ட நிக்குது. அப்ப எனக்கு அந்த கேப் கிட்ட வந்தோடனே மறுபடியும் எனக்கு அந்த Ds2 என்ன ஆச்சு? நெகட்டிவா மாறி மறுபடியும் அது ரிவர்ஸ் ஆகுது. ஓகேவா? ரிவர்ஸ் ஆகி எனக்கு அந்த சார்ஜ் வந்து ஆக்சிலேட் ஆகி மறுபடியும் அந்த கேப் கிட்ட வந்து Ds1 என்ன ஆச்சு? மறுபடியும் என்ன ஆச்சு? நெகட்டிவ். இந்த மாதிரி எனக்கு ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா சுத்தி சுத்தி எனக்கு வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ஸ்ல எனக்கு இந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஆக்சிலரேட் ஆகும். சோ அப்ப சர்க்குலர் மோஷன்ஸ்ல எனக்கு ஆக்சிலரேட் ஆகிறதுனால எனக்கு அந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது? centripetal force. What is the formula for centripetal force? mv squared by r. So அப்ப mv squared by r is equal to வேற என்ன ஃபோர்ஸ் இங்க ப்ரொடியூஸ் ஆகுது? Lorentz force. Lorentz force வந்து என்ன? q p p. அப்ப இதுக்கு என்ன கேன்சல் ஆகுது? p. அப்ப அதுல இந்த ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணோம் அப்படினா that is r is equal to mv by qb. So velocity radius
அப்ப எனக்கு radius increase ஆக velocity is also increases. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கண்டிஷன்? cyclotron frequency f is equal to 2 pi QB QB by 2 pi m. So இது frequency. இது time period find பண்றப்ப 2 pi m by qm. What is the kinetic energy formula? Kinetic energy of mv square. So v ஓட வேல்யூ வந்து என்ன? q rb by m. v square வரப்ப q square r square b square by m square. So of m ல ஒரு m க்கும் cancel ஆயிடுச்சு. அப்ப what is the final equation? q square b square r square by m. Okay va? So what are the limitations of cyclotron? The speed can be limited. Electron cannot be accelerated. Uncharged particle also cannot be accelerated. Only charged particles only can be accelerated. Okay va? Clear?